நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நல்ல அந்த அருமையான நாளில் மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற தலைப்பை நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த வருஷத்தில் இதுவரை 7 தலைப்புகளிலே பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரசங்கமாக அல்லது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் அவர் பேசின ஒவ்வொரு தலைப்பையும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வாரமாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த நாளில் நாம் 8வது தலைப்பாக அல்லது நம்முடைய தலைப்பு 8வது அவருடைய தலைப்பில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்வையுள்ள குருடர்கள் என்ற தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். கண்கள் இருந்தும் பார்வை இருந்தும் குருடர்களாக இருக்கக்கூடிய ஜனங்களை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒரு காரியத்தை உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். அதற்கு அடிப்படையான வசனம், ஆதார வசனமாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். Matthew chapter 15 verse 14. அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். ஏன் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது எவ்வளவு சொன்னாலும் கேட்பதல்ல, கீழ்ப்படிய மனமில்லை, தங்களுடைய சுய விருப்பத்தை அவர்கள் முன்னிறுத்தி எவ்வளவு சொல்லப்பட்டாலும் எவ்வளவு உணர்ந்து கொண்டாலும் தங்களுடைய புரிதல் மாத்திரமே நாங்கள் செயல்படுத்துவோம் என்ற ஒரு இருதய குருட்டு நிமித்தம் இயேசு கிறிஸ்து அதை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது மாத்திரமல்ல, அவருடைய காலத்திலிருந்தே அந்த தொடர்பு அப்படியாக மனிதர்களோடு இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எவ்வளவு நீங்கள் எடுத்து சொன்னாலும், எத்தனை வகையிலே நீங்கள் சத்தியத்தை விளக்கமாக அவர்களுக்கு எடுத்து காண்பித்தாலும், கீழ்ப்படிய மனமில்லாமல் சுய புரிதலிலே நிலை நின்று கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். 100 பேர்ல ஒருவர் தன்னுடைய செயல்பாட்டை விட்டு மாறி வசனத்திற்கு கீழ்ப்படுகிறாரா என்று நீங்கள் கவனித்தால் மிகவும் மிகவும் சொற்பமாய் இருக்கிறது. தன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு வருவதோ, தன்னுடைய பழக்க வழக்கத்தை விட்டு வருவதோ, சுத்தமாக மனமில்லாமல் இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த காலகட்டம் அதிகமாய் இருக்கிறது. பிரமாணத்தை விட பாரம்பரியத்தை தான் அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் கடைபிடித்தனர் என்பதை இயேசு கிறிஸ்து வன்மையாக கண்டித்ததின் விளைவு இந்த வசனம் இப்படியாகி வருகிறது. என்ன சொல்றாரு பாருங்க, அவங்கள விட்டுருங்க அப்படிங்கிறார். டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம், டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். ரொம்ப அழகாக சொல்றாரு, அவர்களை விட்டு விடுங்கள். ஏன் அப்படின்னா, அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள். அவர்களே வழிகாட்டியா இருக்கிறார்களாம். அவர்களை விட்டு விடுங்கள் அப்படிங்கிறார். நீ அவனை போய் நேரத்தை செலவிடாத, யூ ஆர் வேஸ்டிங் யுவர் ஓன் டைம் அப்படிங்கிறார். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். இவனுக்கும் கண்ணு தெரியாது, இவனுக்கும் கேள்வி கேட்டும் கண்ணாலே பார்த்தும் ஒப்பிட்டு பார்த்தும் கீழ்ப்படிய மனம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கவும் செய்கிறார்கள். அப்போ எத்தனை பேர் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள்னா, அத்தனை பேரையும் குழிக்குள்ளே தள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாரம்பரியம் முக்கியமாய் போனது. அதாவது தங்களுடைய
பழக்க வழக்கங்கள் முக்கியமாய் போனது, தாங்கள் கை கொண்டிருக்கிறவைகள் முக்கியமாய் போனது, தாங்கள் இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருந்தது சரி என்று நினைத்து கொண்டிருந்தது தான் அவசியமாக இருக்கிறதே ஒழிய சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது முக்கியம் என்பது அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? சத்தியம் மீறப்பட்டது, பிரமாணம் மீறப்பட்டது, தேவனுடைய தீர்மானம் அங்கு மீறப்பட்டது. மத்தேயு 5:15 அதிகாரம் 2-6 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏதாவது உண்டோ, அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். கவனிச்சிங்களா? அதாவது சட்டம் இப்படி சொல்லுது, நாங்கள் சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம், ஆனால் சட்டத்தின் பார்வையிலே நாங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன உங்களுடைய சீஷர்கள்லாம் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே, அதை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ கை கழுவுறதா முக்கியம்? அவர் கேட்குறாரு, பாரம்பரியத்தை மீறி நீங்கள் நடக்கலையா? வசனம் என்ன சொல்லுது? தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தாய் தகப்பனை கனம் பண்ணுறதுக்கு பதிலாக தாய் தகப்பனிடத்தில் போய் ஒப்புரவாகி அவர்களை கனம் பண்ணி தேவையானதை சந்தித்து அவர்களை கவனித்து கொள்வதற்கு முடியவில்லை. அதற்கு வசதிகளோ வாய்ப்புகளோ இணக்கமோ அன்போ இல்லாதபடிக்கு அதை சரி செய்வதை விட்டுவிட்டு ஜனங்களுக்கு முன்பதாக, மக்களுக்கு முன்பதாக, சட்டத்திட்டத்தை கவனிக்கிறவர்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியா சரி அது முடியாது, வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா, இன்னொரு பரிகாரம் இருக்குது, நீங்கள் அங்கே அந்த கோயிலில் போய் ஒரு பொங்கல் வச்சு பூஜை செஞ்சிட்டிங்கன்னா சரியாக போயிடும். அப்படியா, ரைட்டு, இதை செய்கிறதுக்கு முடியலை ஆனால் அதை போய் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு வழக்கத்தில் நாம் கேட்குறது போல், தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கணத்தை அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் போய் ஒப்புரவாகி அவர்களுக்கு வேண்டிய கணத்தை செய்வதை விட்டு அது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, கசப்பாக இருக்கிறது. அதாவது வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் அதை அப்படியே டேர்ன் பண்ணி ஒரு புதிய வழிமுறையை கண்டுபிடித்து அதுக்கு பரிகாரமாக ஏதாவது காணிக்கை கொடுத்துட்டா சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுக்கு வழியை அவர்கள் கண்டுபிடித்து அதை செயல்படுத்துகிறார்கள். இது நீ பாரம்பரியத்தை மீறலையா அப்படின்னு கேட்குறாரு. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். கொலோசேயர் 2 அதிகாரம் 20 - 23 முடிய நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கொலோசேயருக்கு எழுதின புத்தகம் 2 அதிகாரம் 276 பக்கம் 20வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாத, ருசி பாராத, தீண்டாத என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவை எல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கு ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. நடக்குது இல்லையா? இப்போல்லாம்
ஜெபம் பண்ண சொன்னால் என்ன பண்ணுறது, ஒரு வாய்ப்பாடு டக்க 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 டக்கட அதை ஒப்பிச்சுட்டு போயிடுறது. ஏன்னா ஜெபம் முடிஞ்சிருச்சு. யாரோ சொல்லி கொடுத்தது, எங்கேயோ படித்ததை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்கிறது. சபைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா நான் வந்து காலையில் சபைக்கு போயிடுவேன், இல்லைன்னா எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. சபைக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு தான் போகிறது. சபைக்கு எதுக்கு போகிறோம்? சபையை எதற்கு கூடுறோம்? தேவனை தொழுது கொள்ள கூடுகிறோம். ஏதோ உங்களுக்கு நேரம் வீட்டில் சும்மா இருக்க முடியல, ஞாயிற்றுக்கிழமை வண்டி வந்துருச்சு போகலைன்னா ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி விசாரிப்பார் அப்படிங்கிறதுக்காக அங்கே போகலை. இங்கே இருக்கிறதுக்கு அங்கே போனால் 4 பேரை பார்த்துட்டு வரலாம், ஒரு புது புடவை வாங்கியிருக்கேன், புது ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கிறேன், அதை போட்டுட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் எல்லாத்தையும் காட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறதில்ல. ஒரு புதுசாக செயின் வாங்கியிருக்கிறோம், போனோம்னா 4 பேர் பார்ப்பாங்க, இங்கே வீட்டிலேருந்து எவனும் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிட்டு புது ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு போயிட்டு வர்றதுக்காக சபைக்கு போகிறதில்ல. எதற்கு போகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை எதற்கு போகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தேவனை தொழுது கொள்ள போகிறோம். அவர் நமக்கு செய்த நியாயங்களையும், அவர் நமக்கு செய்த கிருபைகளையும், அவர் நம்மிடத்தில் காட்டின இரக்கங்களையும் அவருக்கு நன்றி சொல்லும்படி, அவரை போற்றும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவரை வணங்கும்படி நாம் சபையாய் கூடி அந்த இடத்துல அவரை தொழுது கொள்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். அவரை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் நம்மள பிரியப்படுகிறார். அதை விட்டுட்டு ஒரு கடமைக்கு போனோம் வந்தவன் இருக்கப்படாது. தேவன் அதைத்தான் சொல்றாரு, பாரம்பரியம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுறதும் அல்லாமல் வேறு அநேக ஆச்சாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். கவனிச்சிங்களா? எப்படிப்பட்ட பாரம்பரியமா? வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் கை கழுவிடணும், குளிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்களாம். செம்புகளை கிண்ணங்களை செப்பு குடங்களை மனைகளை உட்கார்ற இடத்த கூட கழுவிடுவாங்களாம். ஏன்னா வேற யாராவது உட்காந்துருந்தானா ஒட்டிக்கிட்டு இருக்கும். பெண்கள் யாராவது உட்கார்ந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க வந்து மாதவிடாய் காலமாக இருந்திருக்கலாம், அதில் ஏதாவது தீட்டுப்பட்டுக்கிறோம். இதெல்லாம் அவங்க கவனிச்சிருக்கிறாங்க. நல்ல வேளை அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இப்போ நம்மகிட்ட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவிற்கு அவர்கள் ரொம்ப ஆச்சாரமாக இருந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் சுத்தம் சுத்தம் சுத்தம். ஏன்னா சரீரம் போய் குளிச்சா சரியாக போயிடும், ஆனால் மனசில் அழுக்கு இருக்குது. இன்றைக்கு இது நடக்குதானா? இன்றைக்கு நிறைய வகைகளிலே நடக்கிறது. இது போல் நடக்கலைனாலும் பல வகைகளில் நடக்குது. நீங்கள் நல்லா கோட்டு சூட்லாம் போட்டு நல்லா டிப்டாப்பாக போய் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, சபைக்குள்ளார போகிறீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து பிரைஸ் லார்ட் பிரதர், சுகமாக இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, எப்படி எல்லோரும் வீட்டிலலாம் எப்படி பயங்கர விசாரிப்பாக இருக்கும். நீங்கள் சும்மா வேஷ்டி கட்டிட்டு கையில் கட்டிட்டு நல்ல ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸோட வீட்டில் போய் நீங்கள் இருந்ததோடு போய் தேவனிடத்தில் போய் நம்ம தொழுது கொண்டு வரலான்னு நீங்கள் சபையாக கூடுனீங்கன்னா அங்கே உங்களை எத்தனை பேர் விசாரிக்கிறாங்க? யாராவது கண்டுக்கிறாங்களா? வந்து உங்களுக்கு உங்களை பார்த்து விஷ் பண்ணுறாங்களா? அங்கே என்ன நடக்குது? அந்த வித்தியாசம், ஏற்றத்தாழ்வுகளை அங்கு காண்பிக்கிறார்கள். இந்த பரிசேயருக்கும் இப்படி வித்தியாசத்தை காண்பிக்கிற மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்து அவர்களை வன்மையாக கண்டிக்கிறார். குருடர்கள் அப்படின்னு சொல்றார். அதனால தான் இந்த பார்வை உள்ள குருடர்கள் அப்படின்ற தலைப்படுத்தேன். நீங்கள் ஒன்று கிறிஸ்தவனாக இருக்கணும் அல்லது கிறிஸ்தவன் அல்லாமல் இருக்கணும். கிறிஸ்தவனாக இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை நாம் அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே கடைபிடிக்கலைன்னு சொன்னால் நாம் பாரம்பரிய மனிதர்களாக இருப்போம். ஏதாவது ஒன்றில் தான் நிற்க முடியும். முன்னோர்களின் பாரம்பரியம் வேணுமா, தேவ பிரமாணம் வேண்டுமா? நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பாரம்பரியத்திலே நாம் இருக்க முடியாது. எத்தனை பேர் சபை கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு ஜாதியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க.
எத்தனை பேர் கிறிஸ்தவன் சொல்லிட்டு என்னுடைய ஜாதியில தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், என்னுடைய மனிதர்களோட தான் நான் நட்பு பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு சொன்னால் கிறிஸ்துவின் சட்டத்திட்டத்தின்படி நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பாரம்பரியத்தை கைவிட்டால்தான் நாம் கிறிஸ்தவர்கள், இல்லை என்றால் கிறிஸ்தவனாக ஆக முடியாது. அவர் அதான் கேட்கிறார், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் எந்த விதத்திலையும் பாகுபாடு காண்பிப்பதல்ல, அதை அப்படியே நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளதாக வரும் பொழுது நாம் புது சிருஷ்டியாக, முழுமையான புதிய மனுஷனாக உருவாக்கப்பட வேண்டும். எப்படி உருவாக்கப்பட முடியும்? ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்தோடனே புது ஆளாக மாறிடுவோம்னா கிடையாது. பழசு தான், இதெல்லாம் பழசு, இதெல்லாம் பழசு, இதெல்லாம் பழசு, இதெல்லாம் தவறு அப்படிங்கிறதை எதெல்லாம் உணர்கிறோமோ அதெல்லாம் விட்டு விட்டு, மறந்து விட்டு, அதை தூர எறிந்து விட்டு நான் புது பழக்கத்துக்குள்ளே வர வேண்டும். ஞானஸ்நானமே முறையாக எடுக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லையே, அதுவே முதல்ல கீழ்ப்படுகிறதுக்கு மனம் இல்லையே. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க, ஆனால் பைபிள் அதை சொல்லலை. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தாதான் ரட்சிப்புன்னு சொல்லுது. அப்படின்னா நீங்கள் எடுத்த ஞானஸ்நானமே செல்லுபடி ஆகாது அப்படின்னு நீங்கள் எடுத்து பைபிள் படி விளக்கம் சொன்னாலே ஞானஸ்நானத்தை எடுப்பதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை. நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய அது ஞானஸ்நானமே இல்லைப்பா, அது தப்பு, அது பைபிள் படி இல்லை, நீ ஏதோ தண்ணியில் முழுக்கி எடுத்துருக்க, யாரோ அவனை முக்கி எடுத்துகிட்டு போயிட்டான். பைபிள் அப்படி சொல்லலை. வசனத்தை கேட்டு வசனத்தின்படி மனம் திரும்புதலே இல்லாமல் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா முதலாவது வசனத்தை கேட்குறோம், அதை விசுவாசிக்கிறோம், என்னுடைய செயல்பாடுகளை விட்டு மனம் திரும்பணும். எந்த செயல்பாடையுமே நான் விடாமல் எல்லாத்தையும் நான் அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு, பொட்டு வைக்கிறேன்னா பொட்டு வச்சுக்கிட்டே இருப்பேன், பூணூல் போடணும்னா பூணூல் போட்டுக்கிட்டே இருப்பேன், படத்தை பார்த்து நான் கும்பிடுறேன்னா கும்பிட்டுக்கிறேன், எங்கள் அப்பா இறந்து போனாருன்னா அவருக்கு மாலையை போட்டு அவருக்கு ஒரு கும்பிடு போடுவேன், எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னா எங்கள் அம்மா படத்துக்கு மாலை போட்டு அவங்களுக்கு ஒரு கும்பிடு, எங்கள் பாட்டிக்கு ஒரு கும்பிடு, எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டுக்கிருவேன். ஆனால் நான் கிறிஸ்தவன். இது வேற, இது வேற. ஒரு ஊழியக்காரர் வீட்டில் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி கற்பனையாக வரையப்பட்ட படம் அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு. நான் அவரை பார்த்து கேட்குறேன், என்னங்க நீங்கள் இதை மாட்டிருக்கிறீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு அதை காட்டி சுவிசேஷம் சொல்கிறாராம். எவ்வளோ பெரிய மழுப்பல் ஒரு செய்தி பாருங்க. பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர மனம் இல்லை. நம்ம பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்தாலே அன்றி கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. கீழ்ப்படிதல், மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புதல் அற்ற எந்த ஒரு காரியமும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அப்படியே நாம் கீழ்ப்படிய கடமையாக இருக்கிறோம். வசனத்திற்கு கீழ்ப்படியலைன்னா கடைசி எங்கே போய் முடியும் அப்படின்னா கோயில் பிள்ளையாக போயிடுவாங்க. அதையும் கொஞ்சம் அடுத்த லெவல் போனால் குருவையாவாக போயிடுவாங்க. வேறு இடத்துல போனால் பாஸ்டர், ஃபாதர் அப்படின்லாம் இப்போது புதுசாக உருவெடுக்க மக்கள் முற்படுகிறதை பார்க்க முடியும். வசனத்துக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியலைன்னா இப்படி தான் புது புது பதவிகள் தேடி மனிதர்கள் ஓட ஆரம்பித்து விடுவார்கள். கிறிஸ்தவர்களுக்கு பதவி இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு எந்த பதவி உயர்வும் கிடையாது. யார் ஒருவன் கிறிஸ்தவனாய் மாறுகிறானோ அவன் தேவனுடைய ஆசாரியன் என்று வேதாமம் சொல்லுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சிந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் தமது சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. எங்க போச்சு? கொஞ்சம் விசுவாசம் கூடிருச்சு அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பிரபலியமாக வரணும் அப்படின்னா, ஒரு அடிமட்டத்தில் வளரணும் அப்படின்னா அவர் ஓடி போய் மணி அடிக்க போயிடுவார். அவர்னா கோயில் பிள்ளை அப்படின்றவாங்க.
அவர் உடனே அவர் அதுக்கப்புறம் வளர்ந்து டீக்கனாக மாறுவார், அதுக்கப்புறம் குருவையாவாக மாறுவார். இந்த போஸ்ட்லாம் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் உற்சாகமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி தெம்பாக இருக்கணும் அப்படின்னா உடனே இந்த பக்கம் சீக்கிரமாக ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் போய் எங்கேயாவது போய் படிச்சுட்டு அவர் பாஸ்டராக வந்துடுவார். டக்குன்னு பைபிளை கக்கத்தில் வச்சுட்டு பாஸ்டர்னு கிளம்பி வந்துடுவார். இல்லையா நல்லா கெத்தாக இருக்கணும் அப்படின்னா இன்னொரு இடத்துல போய் அங்கே போய் படிச்சுட்டு வந்துட்டு கல்யாணம்லாம் பண்ணாமல் அவர் ஃபாதர் அப்படின்னு பேர் எடுத்து வருவார். அவர் கல்யாணமாக இருக்காது, பிள்ளையும் பெற்றிருக்க மாட்டார், அவர் ஃபாதர் ஆயிடுவார். அது அவர்களுடைய நிறுவனம். உங்கள் நிறுவனம் பிடிச்சிருந்தா அந்தந்த புது புது கம்பெனியில் போய் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அந்தந்த கம்பெனியினுடைய தொழிலாளர்களாக எம்ப்ளாயியாக நீங்கள் இருக்கலாம், சம்பளம் கொடுப்பாங்க, சம்பளம் வாங்கலாம், உங்களுடைய வேலையை தாராளமாக செய்யலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு பதவி இல்லை, நமக்கு ஒரே பெயர் தான் இருக்குது, சகோதரர்கள். மத்தேயு 23:8 நாம் எவரையும் பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு இல்லை, நாம் சகோதரர்கள் தான் சொல்லணும். நம்மை நாமே சகோதரர் என்று தான் அழைக்கப்படணும். ஒருவனையும் பிதா என்று சொல்லாதிருங்கள் அப்படிங்கிறார். அந்த வசனம்லாம் படிச்சிருக்கிறோமா? ஞாபகம் இருக்கா? கவனமாக இருக்கணும். பாரம்பரியத்திலிருந்து வெளியே வர வேண்டியது அவசியம். பிறந்ததிலிருந்து கல்லறைக்கு போகிறது வரைக்கும் எல்லாவற்றிலும் பாரம்பரியம் தலை தூக்கி நிற்கிறது. பிறந்த உடனே கூப்பிட்டு போயிட்டு தலையை தெளித்து தண்ணிக்குள்ளே முக்கி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. அது எங்கேருந்து வந்தது? பைபிளில் எங்கே இருக்குது? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் இந்த உள்ளூர் ஃபாதர் கொடுத்ததை வெளியூர்லேருந்து ஒருத்தர் பெரிய ஒரு தலைவர் இந்த கொடுத்ததை அவர் கன்ஃபார்ம் பண்ணுவாராம். கன்ஃபர்மேஷன் அவர் தனியாக கொடுப்பாராம். அதுக்கப்புறம் தான் இவங்களை சேர்த்துக்குருவாங்க. எங்கே இருக்குது பைபிளில்? ஞானத்தாய் ஞானத்தந்தை அப்படிம்பாங்க. ஏன் அப்போ சொந்தமாக பெற்ற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு அறிவு இல்லாமல் போயிடுச்சா? பெற்ற பெற்றோர்களுக்கு அறிவு இல்லாமல் போயிடுச்சா? இன்னொருத்தர் எங்கேயோ ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு ஞானத்தாய் இவர் ஞானத்தந்தை அப்படின்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு பெற்ற பிள்ளையை வளர்க்குறதுக்கு பெற்றவங்களுக்கு அறிவு இல்லாமையா இருக்குது, ஞானம் இல்லாமையா இருக்குது. அவர்களாம் முட்டாடுகளா? இன்னொருத்தரை அவர்களுக்கு ஞானம் வைக்கணும்னு பைபிளில் அப்படி இருக்குதா? எங்கேருந்து இதெல்லாம் வந்தது? இந்த முறைமைகள் எங்கேருந்து வந்தது? பாரம்பரியத்திலேருந்து வந்தது. அதுதான் பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்களை விட்டுடுங்க, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதான் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். ஏன்னா நீ சொல்கிறவனும் கேட்க மாட்டான், இவனும் கீழ்ப்படிய மாட்டான். ஏதாவது நடக்குமான்னு நடக்காது. கிறிஸ்தவர்கள்னு சொன்னதுக்கப்புறம் சிலை வழிபாடு, படத்தை வைத்து வழிபடுறது. நாங்கள் இயேசுன்னு ஒரு படத்தை வச்சு நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இயேசு எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார்? தாய் மூலமாக வந்தார். தாய் இல்லாமல் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா? அதனால் நாங்கள் தாயை கும்பிடுவோம். சரி, அந்த தாய் எப்படி வந்தாங்க? அந்த தாய் அவங்களுடைய தாய்மொழியாக தானே வந்தாங்க. அப்புறம் பாட்டியை வச்சு கும்பிட வேண்டியதானே? இயேசு கிறிஸ்துவ பாட்டி எங்கே போனாங்க? அவங்களுக்கு அம்மா எங்கே போனாங்க? இப்போ கொஞ்சமாவது சிந்திக்கணும். விக்கிரகத்தை, படத்தை கும்பிடுகிறவர்களை தேவன் வெறுக்கிறார், அவர்களை தேவன் அருவருக்கிறார் என்று, அவர்கள் தண்டனைக்கு உட்பட்டவர்கள் என்று வேதாமம் தெளிவாய் சொல்லுகிறது. இறந்து போயிட்டா கல்லறையில் போய் விழுந்து கல்லறைக்கு மாலை போட்டு கல்லறையில் கும்பிடுறவங்க இருக்கிறாங்க. கல்லறையை கும்பிட்டுட்டு வராங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? சில வசனங்களை வாசிப்போம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 31வது வசனம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 31வது வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஜோசியம் பார்க்காதீங்க. பிள்ளை பிறந்தோன்னு போய் ஜாதகம் எழுதி வச்சிடுறது. அது சிலர் சொல்லுவாங்க, பிள்ளை எத்தனை மணிக்கு பிறந்தான்னு, 1:47 பிறந்தான் அப்படிம்பாங்க.
காலையில் 4:32 பிறந்தான். காலையில் 4:30 பிறந்தான்னு சொல்லுங்கள், காலையில் 5 மணிக்கு பிறந்தான்னு சொல்லுங்கள், மத்தியானம் 1:30 பிறந்தான்னு சொல்லுங்கள், 1 மணிக்கு பிறந்தான், 1:33 பிறந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஜோசியக்காரன்ட்ட சொல்லி 1:33 பிறந்தார், இந்த லக்னத்தில் பிறந்தார், இந்த ராசியில் பிறந்தார், இந்த சூரிய உதயத்தில் பிறந்தார், அதனால் இவர் இப்படி இவர் அப்படி அப்படின்னு நாங்கள் எழுதி வாங்கி வச்சுட்டு சத்தம் இல்லாமல் பத்திரமா மறைச்சி வச்சுக்கிறோம். எப்படின்னா கல்யாணத்தில் அப்போ தான் பொண்ணு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு என்னத்துக்கு? ஜோசியம் பார்க்காத பொண்ணை தேடுங்க, ஜோசியம் பார்க்காத மாப்பிள்ளையை தேடுங்க. பைபிள் வன்மையாக கண்டிக்கிறது. யாத்திராகமும் 20வது அதிகாரம், யாத்திராகமும் 20வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் நல்லா கவனிங்க, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். சும்மா விட மாட்டேங்கிறாரு. படத்தை பார்த்து கும்பிட்டு இவர் தான் கடவுள் நினச்சி நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உங்களை மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஓட்ட பிள்ளைகளையும் எல்லாரையும் நான் விசாரிப்பேன் அப்படிங்கிறார். இவ்வளோ வன்மையாக சொல்லப்பட்டோம் தேவன் என்று சொல்லி படத்தை பார்த்து சிலையை பார்த்து சிலுவையை பார்த்து எப்படி கும்பிட தோணுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாரம்பரியத்துக்கு பின்னாடி இருக்கிறோம். கிறிஸ்தவங்கிற பெயரில் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறது, ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கலாம், அப்படியே போட்டுக்கிறது. எதை பார்த்தாலும் விழுந்து கும்பிட்டா உடனே 4 பக்கமும் தொட்டுக்க வேண்டியது. என்னன்னா ஒரு பக்தியாக இருக்கிறாரு. வேண்டாம், பாரம்பரியத்தை கைவிட வேண்டும், குருடராக இருக்கக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 8ஆம் அதிகாரம், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். ஏசாயா 8, 19, 20. அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வாழ்க்கையெல்லாம் இருட்டாதான் கிடக்குங்கிறார். எனக்கு சந்தோஷமும் சமாதானமும் வேணும்னு சொன்னான், நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது ஒன்று, மனிதர்களிடத்தில் பாவ அறிக்கை. ஞாயிற்றுக்கிழமை இவங்க வெளியே போய் ஊரெல்லாம் பண்ணுற பாவம்லாம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் அங்கே போய் ஒருத்தர் மனுஷன்ட்ட உட்காந்து இவர் செஞ்ச பாவத்தெல்லாம் சொல்கிறது. சொல்லிட்டு வந்து அவர் உன்னை தேவன் மன்னிப்பாராக அப்படின்னோடனே இவர் உடனே ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துடுறார். திரும்ப போய் வேறு வேலையை பார்க்குறது. யார் சொல்லி கொடுத்தது? எங்கேருந்து வந்தது இந்த முறை? பைபிளில் சொல்லியிருக்கா? மனுஷன் யாரும் மன்னிக்கிறதுக்கு? பைபிள் அப்படி இல்லவே இல்லை. தேவையில்லாமல் தவறான காரியத்தில் ஈடுபட்டு நாம் அகப்பட்டு கொள்ள வேண்டாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1, 2. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் நீதிபரர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நமக்கு நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. யாக்கோபு 5ஆவது அதிகாரம் 16 வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலன் உள்ளதாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, நான் யாரிடத்துல தப்பு செய்தேனோ அவர்களிடத்துல போய் நான் அறிக்கையிட்டு, ஐயா நான் உனக்கு எதிராக தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அவன்கிட்ட போய் ஒப்புரவாகணும். பண்ணுற அயோக்கியத்தனம்லாம் இங்கே பண்ணிட்டு வேற யாருக்கிட்ட போய் சத்தமில்லாமல் ஒருத்தருக்கும் தெரியாமல் காதில் ஓதிட்டு வர்றது பைபிள் இல்லை, பைபிள் சொல்லவில்லை. அது சொந்த பாரம்பரியம். நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது
மனிதர்களிடத்தில் ராயப்பரு, சூசையப்பரு அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் நாம் கும்பிடக்கூடாது. ஒவ்வொருத்தராக பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இவருக்கு ஒரு கும்பிடு, அவருக்கு ஒரு கும்பிடு. இவர் இயேசு கிறிஸ்துவை போய் பரிந்து பேசுவார். இவர் அவர் ஃப்ரெண்டு தான், இவர் மார்பிளே சார்ந்திருந்தவர், அதனால் எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற வேலை வச்சுக்கக்கூடாது. மரியாள் படம்னு சொல்லி மரியாள் அந்த அம்மா இருந்தாங்கன்னு இப்போவே அவங்க நம்மளை பார்த்து திட்டுவாங்க. நான் எத்தனை தடவை சொல்கிறது. கடைசி அந்த அம்மா என்ன சொன்னாங்க, பைபிளில் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கடைசி என்ன இருக்குன்னு பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் பைபிள்லேயே கடைசியாக இருக்குது. அதையாவது கீழ்ப்படுகிறாங்களா? கிடையாது. பைபிளில் அந்த 2 வசனத்தை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அவ்வளோதான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கிற ஒருத்தர் தான். அவருக்கு அப்புறம் ஒருத்தர், அவருக்கு அப்புறம் ஒருத்தர் இடையில நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியாது. தேவனிடத்தில் போவதற்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் நேரடியாக பேசணும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகிறதுக்கு நடுவில் ஒரு ஃபோர்மேன், இன்ஜினியர், மேனேஜர் தேவையில்லை. எபிரேயர் 4வது அதிகாரம், எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை என்ன சொல்லுது பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். நேராக அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு பைபிள் சொல்லுது. நடுவில் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் வைக்காதீங்க, அது பாரம்பரியம். இப்படி ஏராளத்தை சொல்ல முடியும். பார்வை இருந்தும் குருடராய் இருக்க வேண்டாம். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சார்ந்தவர்களையும் குழியினுள்ளே தள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். பாரம்பரியத்தை கைவிட்டு வசனத்திற்கு, அதாவது பைபிளில் சொல்லியிருக்கிற அப்படியே விசுவாச பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது கிறிஸ்தவராக கண் இருந்தும் பார்வை இருந்தும் குருடராய் இல்லாமல் பார்வை இருந்தும் தெளிவுள்ளவர்களாக நாம் இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பராக. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழே நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.